ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். ஐ வில் ஃபினிஷ் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஐ வில் ஃபினிஷ். ஏன்னா ரொம்ப பேசினாலும் புரியாது. ஸோ தட் இஸ் த திங். இப்போ இன்னைக்கு வந்து லேசரை பற்றி பேச போகிறதா சொல்கிறோம். ஆனால் பேசிக்காக லேசர் என்னன்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை பற்றி தெரியணும். முதல்ல எந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசினா உங்களுக்கு புரியாது, என்ன பண்ணுறோன்றதே புரியாது. ஸோ நம்ம கண்ணில் பார்வை அனாட்டமி ஆஃப் தி ஐ, நம்ம கண்ணு உள்ள நம்ம ஒளி உள்ள போகுது. இப்போ முன்னாடி கருவிழி இருக்கு, கருவிழி கண்ணாடி மாதிரி இருக்கணும், அப்போதான் வெளிச்சம் உள்ள போகும். உள்ள போய் கண்ணு உள்ள லென்ஸ் ஒன்று இருக்கு, அந்த லென்ஸும் கண்ணாடி மாதிரி இருக்கணும். அதுக்கு பின்னாடி உள்ள வந்து இது ரெண்டுல நடுவில் ஆன்டீரியர் சேம்பர் போஸ்டீரியர் சேம்பர்னு இருக்கு. இது ரெண்டுத்துலயும் ஆன்டீரியர் அக்வஸ் ஹியூமர் விட்ரியஸ் ஹியூமர், இதுவும் எல்லாம் கிளியரா தாண்டி தான் பின்னாடி நரம்புக்கு போகுது, நரம்புல இருந்து பிரெயினுக்கு போகுது. ஸோ ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து ஒளி இதெல்லாம் பாஸ் பண்ணி பிரெயினுக்கு போய் பிரெயின்ல ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்றதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், கேமரா மாதிரி தான். ஸோ இதுல எங்கேயாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா there will be a issue. சரிங்களா? ஸோ பார்வை கம்மியா இருக்கும். ஸோ வாட் இஸ் திங்னா, இப்போ ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், லேசர்ன்றது வந்து கண்ணுல நிறைய டைப்ஸ் ஆஃப் லேசர் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போறது ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் கரெக்ட் பண்ணக்கூடிய லேசர்ஸ். அதாவது லாசிக் லேசர், ஃபெம்டோ லேசர், அப்புறம் வந்து ஸ்மைல்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள போற ஒளி கரெக்டா நரம்புல போய் ஃபோக்கஸ் ஆகணும், அப்பதான் பாக்குறது கிளியரா இருக்கும். உள்ள போற ஒளி நரம்புல ஃபோக்கஸ் ஆகாம நரம்புக்கு முன்னாடி பின்னாடி தாறுமாறா ஃபோக்கஸ் ஆகிறது உண்டு. அதனாலதான் கண் பார்வை சரியா இல்லாம நம்ம கண்ணாடி கொடுத்து ஒளிய நரம்புல விழ வச்சு அங்கிருந்து பிரெயினுக்கு போய் நமக்கு தெரியுது. இப்போ கண்ணு முன்னாடி சப்போஸ் ஒளி போய் கரெக்டா நரம்புல ஃபோக்கஸ் ஆகாம கண்ணு நரம்புக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகுதுன்னா அதுக்குதான் நம்ம ஷார்ட் சைட்டுன்னு சொல்றோம். கிட்ட உள்ளது தெரியும், தூரம் தெரியாது. அதே மாதிரி உள்ள போற ஒளி நரம்புக்கு பின்னாடி போய் ஃபோக்கஸ் ஆகும்போது ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்றோம். அது வந்து பிளஸ் பவர், அதாவது நமக்கு வந்து கிட்ட உள்ளது எல்லாமே மங்களா தெரியும். சின்ன வயசுலயே சொல்றேன் இதெல்லாம் வந்து. அப்புறம் கருவிழியோட ஷேப் ஒழுங்கா இல்லாம இருக்கும்போது, இப்ப வந்து சைஸ் ஒழுங்கா இல்லாததுனாலதான் ஒளி போய் நரம்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு காரணம். கருவிழியோட ஷேப் ஒழுங்கா இல்லாதப்போ ஒளி போய் ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ்ல ஃபோக்கஸ் ஆகாம டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஃபோக்கஸ் ஆகும்போதும் நமக்கு வந்து பார்வை கிளியரா இருக்காது. ஸோ இது 3 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ். அதாவது மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, அஸ்டிக்மேட்டிசம், இது 3 ஒரு டைப். அப்புறம் ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு ரிஃப்ராக்டிவ் எரர் வந்து பிரஸ்பயோப்பியான்னு சொல்றோம். அது கண்ணு உள்ள இருக்கிற லென்ஸோட அட்ஜஸ்டிங் கெப்பாசிட்டி 40 வயசுக்கு மேல குறையுது. அப்ப நம்ம வந்து அதுக்கு ரீடிங்க்கு மட்டும் கண்ணாடி தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்ப இது ஒளி போய் ஏன் கண்ணு முன்னாடி கரெக்டா ஃபோக்கஸ் ஆகாம தாறுமாறா ஃபோக்கஸ் ஆகுது, முன்னாடி ஃபோக்கஸ் ஆகுது, பின்னாடி ஃபோக்கஸ் ஆகுது, காரணம் என்ன? கண்ணோட சைஸ் அண்ட் ஷேப் நார்மலை விட டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன் நார்மலோட டிஃப்ரெண்டா இருக்கு? ஜெனட்டிக்லி டிட்டர்மின். உங்க கண்ணோட கலரை இல்ல உங்க ஸ்கின் கலர், உங்க ஹைட்டு, இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கிறது. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. எவ்வளவு நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் வளர வேண்டிய ஹைட்டுக்கு வளருவாங்க. எவ்வளவு பட்னி போட்டாலும் வளர வேண்டிய ஹைட்டுக்கு வளருவாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் குள்ளமா இருக்கணும், குள்ளமா தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் கண்ணோட சைஸ் அண்ட் ஷேப்பு வந்து ப்ரீ டிட்டர்மின். அப்பா சைட்ல, அம்மா சைட்ல, தாத்தா பாட்டி, அங்கிள் ஆண்டி, கசின், சம் ஆன்சிஸ்டர்ஸ்க்கு ஆல்டர்ட் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் தி ஐ இருக்கிறதுனாலதான் நமக்கு கண்ணாடி. சின்ன வயசுலயே பசங்க கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்க. தட் இஸ் த ரீசன் ஃபார் வேரிங் கிளாஸஸ். நவ் இந்த கண்ணாடி நம்ம போடுறது வந்து சின்ன வயசுல we have to start wearing. அப்பதான் நரம்போட ஃபங்க்ஷன் மெயின்டைன் ஆயிட்டு வரும். இப்போ கண்ணாடி சரியா போடலன்னு வச்சுக்கோங்க, நரம்போட ஃபங்க்ஷன் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வரும். ஸோ நம்ம லாஸ்ட் லைன் வரைக்கும் படிக்கணும். இப்போ 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லாஸ்ட் லைன் வரைக்கும் டாக்டர்கிட்ட போனீங்க, லாஸ்ட் லைன் வரைக்கும் படிக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீட். இப்போ கண்ணாடி கொடுத்து அந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் படிச்சு உங்களை நார்மல் ஆக்குறோம். ஓகே, ஸோ கண்ணாடி இஸ் த மெயின் மேனேஜ்மெண்ட் வென் டியூரிங் தி யங்கர் ஏஜ் குரூப். பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 18 years நம்ம வந்து கண்ணாடி தான் கொடுக்குறோம். அண்ட் வென் they are a little more responsible, கான்டாக்ட் லென்ஸ். கண்ணு உள்ள போடுறது எப்படி போடணும், ரிமூவ் பண்ணணும்,
அதாவது இட் இஸ் நாட் பெர்மனன்ட். யூ ஹேவ் டு காலையில போடணும், ஈவினிங் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேல கண்டினியூஸா போடக்கூடாது. போடுறத அவாய்ட் பண்ணணும் பெட்டர். ஸோ கண்ணாடி தான் மெயின் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆஃப்டர் தி 18 இயர்ஸ், ஸோ அப்போ ஒரு குழந்தை 6 வயசுல கண்ணாடி போட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வளர வளர கண்ணும் வளரும், பவர் ஏறும். ஸோ பவர் ஏறுறதும் கண்ணோட வளர்ச்சியை பொறுத்துது. கண்ணு வளராம அப்படியே இருந்தா பவர் அப்படியே நிற்கும். கண்ணு சின்னதாக பவர் குறையும், அது நடக்காது. அதனால தான் வாழ்நாள் பூரா கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து when they are around 18 years அவங்க வளர்ச்சி நிற்கும். கேர்ள்ஸ் அரௌண்ட் 18 இயர்ஸ், பாய்ஸ் அரௌண்ட் 22, 23 வரைக்கும் எல்லாம் வளர்ச்சி இருக்கிறது உண்டு. ஸோ தி கிரைட்டீரியா ஃபார் லேசர் இஸ் த பவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபார் 2 to 3 consecutive years. ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் நம்ம லேசரை அட்வைஸ் பண்ணுறோம் ஃபார் திஸ் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ். ஸோ அந்த லேசர் வந்து இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ரொசீஜர், எல்லா வருஷமும் பண்ண முடியாது. ஸோ பவர் ஸ்டேபிளாம நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் கண்ணு வளருதுன்னா திருப்பி பவர் நிற்கும். ஸோ தட்ஸ் வை நம்ம வந்து we have to see that the power is stable 2 to 3 consecutive years same power maintain ஆகும்போது தான் லேசர் அட்வைஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த லேசர்ல வந்து there is no side effects and all as such. நம்ம லேசர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர் இருக்கு ரிஃப்ராக்டிவ் எரர் கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ லாசிக் லேசர், ஃபெம்டோ லேசர் அண்ட் ஸ்மைல். இதை பற்றி மோர் டீட்டெயிலி டாக்டர் பேசுவாங்க. நான் ஜஸ்ட் ப்ரீஃப்லி ஐ வில் டெல். இப்போ லாசிக்னா லேசர் இஸ் அப்ளைட் டு கரெக்ட். இப்போ கண்ணு நார்மலோட பெருசாக இருக்கிறதுனால தானே இந்த ப்ராப்ளம். சிம்பிளாக சொல்லிடுறேன், கண்ணு நார்மலோட பெருசாக இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். அப்போ கண்ணோட சைஸ் எப்படி நம்ம சரி குறைக்கணும்? ஸோ 1 மில்லிமீட்டர் கண்ணு நார்மலோட பெருசா இருந்தா -3 கிட்ட போகுது பவர். 2 மில்லிமீட்டர் நார்மலோட பெருசா இருக்குன்னா -6 கிட்ட போகும் பவர். ஸோ நம்ம இது வந்து நம்ம கருவிழியில ஒரு ஃபிளாப் எடுத்துட்டு, லாசிக் லேசர்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிளாப் நம்ம எடுப்போம், லேசர் அப்ளை பண்ணி போட்டோ அப்ளேஷன், அதாவது we are removing the cells. ஒரு 1 மில்லிமீட்டருக்கு ரிமூவ் பண்ணா -3 பவர் இஸ் நாக்ட் அவுட் ஆஃப் தி ஐ. அதுக்கப்புறம் நம்ம we are replacing the laser flap. ரீப்ளேஸ் பண்றோம். the eye is flattened by 1 millimeter. உங்களுக்கு கண்ணாடி இல்லாமையே உங்க அந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் உங்களால, அதாவது வாட் எவர் விஷன் கண்ணாடியில இருக்கும் அது கண்ணாடி இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் இந்த லேசருக்கு அப்புறம், லாசிக் லேசர். இந்த லாசிக்ல வந்து the flap ரிமூவ் பண்றதுக்கு பிளேடை யூஸ் பண்றோம். இட் இஸ் கால்ட் அ கெரட்டோம், மைக்ரோ கெரட்டோம். ஸோ பிளேட் யூஸ் பண்ணி தான் ஃபிளாப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தென் வி ஆர் அப்ளைங் த லேசர். இதுல ஸோ அதை விட பெட்டர் வந்து ஃபெம்டோ லேசர். ஃபெம்டோ லேசர்ல நம்ம பிளேடே யூஸ் பண்ண மாட்டோம், லேசரே ஃபிளாப்பை கிரியேட் பண்ணி சேம் ப்ரொசீஜர். இது இட் பி ஃபிளாட்டன், அது லேசர் அப்ளை பண்ணி போட்டோ அப்ளேஷன் பண்ணிட்டு ஃபிளாப் இஸ் ரீப்ளேஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது வந்து திஸ் இஸ் அனதர் ப்ரொசீஜர். மூணாவது இப்போ லேட்டஸ்டா வந்து இருக்கிறது வந்து ஸ்மைல்னு சொல்றோம். அதுல வந்து ஃபிளாப்பே ரிமூவ் பண்றது இல்லை. சென்டர் போர்ஷன் ஆஃப் த கார்னியால சின்ன ஸ்மால் ஓப்பனிங் மேட் பை த லேசர் இட் செல்ஃப், உள்ள போய் ஒரு சின்ன லென்டிக்யூல் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துரும் உள்ளே. ஸோ நோ ஃபிளாப் இஸ் ரிமூவ். பேஷண்ட்ஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இந்த ப்ரொசீஜர்ல. ஓப்பனிங் எல்லாம் எதுவும், ஐ மீன் தெர் இஸ் கம்ஃபர்ட் இஸ் மச் பெட்டர் அண்ட் விஷுவல். ஸோ ஆஃப்டர் தி கண்ணாடி வந்து கொஞ்சம் ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கண்ணாடி போடும்போது. ஸோ அது கண்ணாடி வந்து நம்ம போடும்போது விஷுவல் ஃபீல்டு கம்மியா இருக்கும். கண்ணாடி வழியா பார்த்தா தான் தெரியும், இப்படி பார்த்தா தெரியாது. இப்படி பார்த்தா தெரியும், அந்த கண்ணாடி வழியா பார்த்தா தான் தெரியும். ஸோ வென் கிளாஸஸ் ஆர் ரிமூவ்டு அப்போ விஷுவல் ஃபீல்டு வந்து ஜாஸ்தி ஆகுது. காஸ்மெட்டிக்லி மச் பெட்டர் ஆல்சோ. ஸோ மச் மோர் இது வந்து ஜஸ்ட் டெல்லிங் அ சிம்பிள், ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிட்டேன். பட் தேர் ஆர் கேசஸ் வேர் தேர் கேன் பி அன் அண்டர் கரெக்ஷன் ஒரு ஓவர் கரெக்ஷன் எல்லாம் வரலாம் இதுல, புரியுதுங்களா? ஆனா definitely for high powers this is a better procedure. இப்போ 30 years முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாழ்நாள் பூரா கண்ணாடி போடணும் இல்லை கான்டாக்ட் லென்ஸ் போடணும்னு சொல்லி அனுப்புவோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ there is option for all the youngsters. இப்போ கண்ணாடி இல்லாம இருக்கு, புரியுதுங்களா? ஸோ பட் ஒன்ஸ் த பவர் ஸ்டேபிள் அப்போதான் லேசர் அட்வைஸ் பண்றோம். அது நீங்க as early as possible பண்ணிட்டீங்கன்னா 40 வயசு ஆகும்போது வெள்ளெழுத்து சாலேஸ்வரம் வரும். ஸோ திருப்பி அப்போ கண்ணாடி தேவைப்படும், எழுத படிக்கலாம். ஸோ ஒரு 20 years கண்ணாடி இல்லாம இருக்கலாம். சம் பீப்புள் 35 வயசுல வருவாங்க இது சர்ஜரிக்கு பண்றதுக்கு. பண்ணா தூர பார்வை நல்லா தெரியும்,
ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி கண்ணாடி தேவைப்படும் கிட்ட பார்வைக்கு. தட்ஸ் an ஏஜ் ரிலேட்டட் சேஞ்ச். சரிங்களா? ஸோ இதை விட ஜாஸ்தி நான் பேச விரும்பல. சார் பேசுவாரு about more detail about the treatment and other things what I have left out. Thank you. And another a person, chief guest, Jyotilakshmi, and the audience irikkunna ennoda brothers sisters chinna kulandaikal ellarkum ennoda kaalai vanakkam. Nammada topic ellarkum theriyume laser chikitsa. இந்த கண்ணாடி அண்ட் காண்டாக்ட் லென்ஸ் இதுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லையே இருக்கு. அதுதான் லாசிக் லேசர். தேர் இஸ் அ எவல்யூஷன் ஆஃப் லேசர்ஸ். இப்போது 6ஆமത്തെ டைப்பு லேசர் தான் மேடம் சொன்ன மாதிரி ഏറ്റവും லேட்டஸ்ட் ஸ்மால் இன்சிஷன் லெண்டிகுல் எக்ஸ்ட்ராக்ஷன். அது பயங்கர ரெவல்யூஷன், புரட்சி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 30 years ago ஓட்டோ ரிஃப்ராக்டிவ் கெராட்டெக்டமி பிஆர்க்கு இதான் ஆரம்பிச்சது. அது சம்வாட் ரஃப் மெத்தேடு, பட் இட் வாஸ் டன் ப்ரொசீஜர். லட்சக்கணக்கான ஆளுகள் பண்ணியாச்சு. அதில் கருவிழியில் அந்த தோல் எபிதீரியம் நம்ம ரிமூவ் பண்ணிடும். அதில் அப்புறம் ஓட்டோ ரிஃப்ராக்டிவ் கெராட்டெக்டமி லேசர் பண்ணிடும். அதில் அப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் அது மேலே வச்சிடும். அதில் நார்ஜினாலும் காண்டாக்ட் லென்ஸ் பண்ணால் பெயின் இருக்கும். அதில் அப்புறம் தான் வந்தது லாசிக் லேசர். முதல்ல வாட் இஸ் லேசர்? லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரேடியேஷன். അതൊരു സുരക്ഷിത കണ്ടുപിടുത്തം. അതിൻ്റെ ബേസിക് നമ്മൾ കണ്ണിൽ പോട വേണ്ടിയ ലേസറിൻ്റെ മെയിൻ ഡിസ്കവറർ ഈസ് none other than a person called Chandrasekhar. He is an Indian. ഒരു ഇന്ത്യൻ സയൻറ്റിസ്റ്റ് தான் കണ്ടുപിടിച്ചത്. നമ്മൾ പെരുമപ്പെടുகிறது. അത് revolutionized the whole world, the management of the refractive errors. So LASIK laser. What is LASIK? Laser in situ keratomidiosis. കരുവിഴിയിലെ ഒരു ഫ്ലാപ്പ്, കരുവിഴിയുടെ മൊത്തം തിക്നെസ് 1/2 millimeter. 1/2 millimeter പറഞ്ഞാൽ 500 micron. അതിൽ தான் இந்த எல்லா ப்ரொசீஜரும் பண்ண போகிறேன். ஸோ ആദ്യം ഒരു ചിന്നൊരു മൈക്രോ കെരാട്ടോം. ലാസിക് ലേസറിൽ ബേസിക് ലാസിക് ലേസറിൽ മൈക്രോ കെരാട്ടോം എന്നുള്ള ഒരു ചിന്നൊരു ബ്ലേഡ് ഇരിക്കും. അത് ഇറ്റ് വിൽ കട്ട്, ഇറ്റ് വിൽ മേക്ക് എ ഫ്ലാപ്പ്. அதை எவர்ட் பண்ணி மச்சிட்டு அதிலப்புறம் வி வில் அப்ளை லேசர் அக்கார்டிங் டு தி பவர். பவரை ஏது வேற நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். அப் டு 14 டயாப்டர் மைனஸ் 14 டயாப்டர் வேற நமக்கு கரெக்ஷன் பண்ணலாம். ஹைப்பர்மெட்ரி ப்ளஸ் பவர் ஆகுമ്പോൾ அப் டு 6 வேற கரெக்ஷன் பண்ணலாம். ஏஜ், வாட் இஸ் ஏஜ் குரூப்? ஸ்டெபிலைஸ் மேடம் சொன்ன மாதிரி ஏஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். 18 வயசு 19 வயசு அப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிடும். நம்ம க்ரோத் கண்ணு மட்டும் இல்லை, ஹோல் பாடி டெவலப்மெண்ட்ஸ் will be almost stop. 18-19 வயசு வரை height will increase like that. 18 வயசுல அப்புறம் it will increase this size only. It will not increase. Okay, then fatty. So when maturity comes, then there is a we can do the laser. Now depending on our capacity, because every year new methods are coming. பைசா கம்மியாக இருந்தால் நமக்கு லாசிக் லேசர் பண்ணலாம். வேறு மைக்ரோ கெராட்டம் யூஸ் லேசர் இஸ் அப்ளைடு கவர். இதெல்லாம் இன்னைக்கு பண்ணியாலும் நாளை லீவு, நாளை ரெஸ்ட்டு, நாளைக்கு மறுநாள் வீக்கெண்ட் டியூட்டிக்கு போகலாம். உடனே ப்ரொசீஜர் பண்ணி உடனே we can see the whole world. panoramic view, 360 degree, visual field high, you'll be very happy. ஏதோ கொஞ்சம் இரிட்டேஷன், இச்சிங், வாட்டரிங் ஏதாவது செகப்பு பண்ணி ஃபியூ டேஸ் இருக்கலாம். ஸோ அதை விட ஒரு சுப்பீரியர் லேசர் தான். இதுல ஒரு மாடிஃபைடு தான் எப்பி லாசிக் லேசர்னு சொல்லுவோம். எப்பி லாசிக். சப்போஸ் ஸ்ட்ரோமா கருவியோட திக்னஸ் வெரி லெஸ், we have to use எப்பி லாசிக். அதன் மேலே ஒரு காண்டாக்ட் லென்ஸ் ப்ரொசீஜர் பண்ணிடுவோம். காண்டாக்ட் லென்ஸ் கொஞ்சம் நாள் வச்சிடும். இது ரெண்டாமത്തെ ப்ரொசீஜர். ആദ്യം പിആർക്ക് ലാസിക് ലേസർ, എപ്പി ലാസിക് മൂന്നാമത്തെ. അതിലപ്പുറം ഫെംടോ സെക്കൻഡ് ലാസിക് ലേസർ. അതെന്നത് ഫെംടോ സെക്കൻഡ് ഈസ് എ ടൈപ്പ് ഓഫ് ലേസർ. The laser will act as a blade. So laser will precisely make a flap and it will apply the laser and the flap will be, because whenever we are using computer, okay, laser, it will be accurate, failure will be less, and glare will be less, diplopia, irritation, everything will be less, healing will be faster. அப்போ ஃபெம்டோ லாசிக் லேசர் அடுத்து ஃபைனல் 5th one is called ஸ்மைல். ஸ்மால் இன்சிஷன் லெண்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன். அதில் கண்ணில் லாசிக் லேசர் அண்ட் ஃபெம்டோ லாசிக் ஆல்மோஸ்ட் 300 டிகிரி ஒரு 3 சென்டிமீட்டர் we are cutting the cornea.
So there are naturally more chances of dryness and sensation reduction chances இருக்கு. என்ன அங்க what is happening in the smile lastic laser? When ஒரு small incision ஒரு 1-2 millimeter அது பண்ணி உள்ள அந்த லேசர் will make an incision, அந்த லேசர் will ஒரு make a lenticle அந்த லென்ஸ்ல சென்ட்ரல் மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு ஒரு கான்வெக்ஸ் சைட்ல ஒரு டிஷ்யூ will be taking out. அதோட ப்ரொசீஜர் ஓவர். எல்லாம் ஒரு விதின் 5 minutes முடியும். ஆதி ஒரு கண்ணு அதுக்கப்புறம் அடுத்த கண்ணு ப்ரொசீஜர் பண்ணது முன்னாடி வந்து ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடும், கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு பீட்டாடின் எல்லாம் போட்டு கிளியர் பண்ணி அதில் அப்புறம் ட்ரைப் பண்ணிடும், ஒரு கிளிப்பி வச்சிடும், ரெட்ராக்டர் லிட் ரெட்ராக்டர். அதில் பேஷண்ட் நோ பெயின், பெயின்லெஸ், நோ இன்ஜெக்ஷன், டாபிக்கல் அனஸ்தட்டிக் ட்ராப்ஸில் தான் பண்ணுறேன், நோ இன்ஜெக்ஷன் அட்டால். இப்போ ப்ரொசீஜர் பண்ணியதுக்கப்புறம் கட்டுக்கூடி கிடையாது. Immediately we will give glasses, patient can see some irritation watering will be there. Second day also little will be there. Third day normal, they can go to office. மூணாம் நாள் அவருக்கு ஆஃபீஸில் போகலாம். ஸோ இட்ஸ் ரெவல்யூஷனலைஸ்ட். என்ன வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ்? இப்போ மிலிட்டரியில் ஒரு காலத்தில் கண்ணாடியில் வரைக்கும் போக முடியாது. அதே மாதிரி இந்த ஏர்ஃபோர்ஸ், இந்த ட்ரெயின், ரயில்வேஸ், மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்ஸ், பைலட்ஸ், இதில் வந்து இந்த whenever you have suffering from refractive errors போக முடியாது. நவ் இது பண்ணதில் அப்புறம் they are accepting you can become a you can join in the military, air force, anywhere provided the retina is normal. So it's revolutionized. Now the laser is used not only for the this procedure. Now we have using the laser cataract surgery use பண்றேன், நிறைய procedure we are using. ஸோ உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனி டவுட் ஏதாவது உங்களுக்கு கேட்கலாம். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ வெரி மச். பாலகிருஷ்ணா இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கண்மணிகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ ஒரு சின்ன கவிதை, பெருசா எதுவும் சொல்லலைன்னா கூட நம்ம கண் வந்து டெய்லி நம்ம வந்து பார்த்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்காக உதவுற ஒரு நம்மளோட உடல் உறுப்புகளே முக்கியமானது ஒண்ணு. அதை பத்தி ஒரு சின்ன கவிதை. தாயின் கருவறையில் வந்த மழலை கண்ணை தந்தையின் நிழலிட்டு அதே சேம் டைம்ல வந்து நமக்கு என்னென்ன தேவையோ நாம என்ன சொன்னாலும் எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவமும் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்குற டாக்டர்ஸாவும் இவ்வளோ பெரிய ஏரியால சாரும் ரேகா மேடமும் சரி, பாலகிருஷ்ணன் சாரும் சரி, நமக்கு பெரிய லெவல்ல வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே டைம்ல வந்து இங்க இருக்க ஜனங்களை இந்த சைதாப்பேட்டை, டி நகர் இந்த ஏரியாலலாம் வந்து சார் வந்து கண்டினியூஸா தேங்க்ஸ் டு கம் ஹியர் டு அட்டெண்ட் தி ப்ரீ கேம்ப், ஐ கேம்ப். ஸோ ஐ தேங்க்ஸ் டு டாக்டர் பாலகிருஷ்ணன் சார் and Madam Rekha to make a camp like this more and more in future to get benefited by the people of the nearby areas and from all over Chennai. And thanks to அவர்களுக்கும் விருந்தினராக அமைந்திருக்கும் ஜோதிலட்சுமி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பார்வையாளர் உங்களுடைய அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மேடமும் சாரும் சொன்ன மாதிரி கண்ணு நம்ம உடல் உறுப்புகளுக்கு மிகவும் முக்கியமானதான். ஆனா நம்ம எவ்வளவு நாட்கள்ல வந்து அதை சரியா நம்ம பராமரிச்சுக்க மாட்டோம். ஆனா நம்மளோட இப்ப ஏஜுக்கு வந்து அது எவ்வளவு இம்பார்ட்டன்றதை நமக்கு இப்பதான் நம்ம கொஞ்சம் உணர்றோம். ஆனா நம்ம கண்ணை வந்து கண்ணாடினால்தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி இருப்போம். ஆனா அறையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மாருக்கும் எங்களுடைய காலை வணக்கம். இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் லாசிக் லேசர் பெறுங்கள், மூக்கு கண்ணாடி அகற்றுங்கள், கருத்தரங்கம் என்னும் நிகழ்ச்சிக்குத்தான் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். தங்களுடைய பணிகள் அனைத்தையும் தங்களுக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு குத்துவிளக்கு ஏற்றிய நிகழ்ச்சியை தொடங்க வந்திருக்கும் உயர் திருமதி ஜோதிலட்சுமி எல்கேகர் பார்மா மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர்களை எங்கள் இரு கரங்களையும் குவித்து அன்புடன் வருக வருகவென வரவேற்கின்றோம். கண்ணின் அமைந்திருக்கும் அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், அரங்கத்தில் அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காலை வணக்கம். லாசிக் லேசர் பெறுங்கள், மூக்கு கண்ணாடியை அகற்றுங்கள், கருத்தரங்கம் என்னும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுள்ளது. எங்கள் அழைப்பை ஏற்று வரியை தந்து இங்கு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஜோதிலட்சுமி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணின் அமைப்பு, உடற்கூறு மற்றும் ரசாயன சாஸ்திரம் பற்றி மிக தெளிவாக உங்கள் முன் உரையாடி அமைந்திருக்கும் திருமதி ரேகா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
லாசிக் லேசர் பெருங்கல் மூக்கு கண்ணாடி ब्रह्मणे मूर्तिमते श्रुतानां शुद्धिः तवे नारायण यतीन्द्राय